இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம திரும்ப அந்த கடலுக்கே போயிடுவோம். அதுக்கு இன்னும் நாள் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இருக்கும்போது நம்ம ஸ்கில்ஸ் எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். சில விஷயங்களை கற்றுக்கிட்டோம். சில விஷயங்கள் நமக்கு டைம் கிடைக்கல. இருந்தாலும் நம்ம கிடைச்ச டைமில் நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணோம். இப்போ இதை இன்றைக்கி டே 42 ஆஃப் மை கோல்டன் டேயில் இன்றைக்கி நம்ம நைட்டு ஒரு 2 மணி வரைக்குமே வீடியோ எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். ஏன் இவ்வளோ நேரம்னா, நம்ம லாஸ்ட் டைம் இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆன் யூடியூப்ங்கிறதுனால கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மொதல் வாட்டி நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த பண்ணுற அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால் கொஞ்சம் எடிட்டிங் அந்தளவுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். இதுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம ட்ரை பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இன்னும் நிறைய ட்ரை பண்ணுவோம், இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும். அப்படி ட்ரை பண்ணுறவனுக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நமக்கு அப்படி தான் நேற்று நமக்கு சளி, உடம்பொலி, காய்ச்சல் எல்லாம் இருந்துச்சு. அடுத்து நமக்கு உடம்பு ஃபுல்லாக சரியாயிட்டோம்னு நினச்சி நம்ம ஜிம்முக்கு போனோம். ஆனால் இன்றைக்கி ஜிம்மில் நம்மளால் ரொம்பலாம் வெயிட்டு தூக்க முடியல. உடம்பு ரொம்ப வலிச்சுது. அதனால் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு அது சொன்ன ஒரு 4 ஒர்க் அவுட் நமக்கு நம்ம சொன்ன மாதிரி நம்ம இந்த 2 மாதம் தான் இருக்க முடியுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பார்த்துருந்தாங்க. அதனால் பெருசாக ஒன்றும் தெரில. அதை அப்படியே முடிச்சுட்டு நம்ம போய் ஒரு ஜூஸை குடித்தோம். என்னடா ஜூஸ் குடிக்கணும்னு பார்த்தோன்னா, ஆமாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதான் செய்வோம். ஆனால் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம நேராக அடுத்து நம்ம கராட்டே கிளாஸ் வந்துட்டோம். கராட்டே கிளாஸில் நமக்கு ஜூடோ ட்ரைனிங். நேற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று நான் ஜிம்முக்கே போல் நம்ம ஜூடோ ட்ரைனிங் வந்தோம். இன்றைக்கி ஜிம்முக்கு போயிட்டு அடுத்து நம்ம ஜூடோ ட்ரைனிங் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருக்குன்னா இன்றைக்கி நம்மளோட வார்ம் அப் கவுண்ட் எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டை பார்த்து வந்துட்டோம். நம்ம நேற்று கடலுக்கு போகலை, நமக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நம்ம போகலை. அதுமாதிரி இன்றைக்கி நம்ம அப்படியே ரெஸ்ட்டு போட்டால் நமக்கு நல்லா இருக்காது, அப்படியே பழகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம உடம்பு கொஞ்சம் பகலாமல் தான் இருந்துச்சு. அதனால் நம்ம கடலில் கிளம்பி வந்தாச்சு. இன்றைக்கி கடலில் காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கடல் மலர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா இங்கே நல்லாயிருக்கும், கடல் மலர்ச்சி சாட்டை கொடுத்துரும். அவ்வளோதான். இன்றைக்கி டே ரொம்ப போரிங்காக தான் போச்சு. நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் இன்றைக்கான லெசன். ஓய்வு என்பது அடுத்த பாய்ச்சலுக்கான ஆயத்தம். அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்